பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் உபாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 21 முதல் 24 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 21வது அதிகாரத்திலே கொலை செய்யப்பட்டு துப்பு துலங்காதவனுடைய இரத்த பழிக்கு எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் இங்கே கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், உன் தேவனாய் கர்த்தர் தமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தரின் நாமத்திலே ஆசீர்வதிக்கவும் லேவியின் குமாரராகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியால் அவர்களும் அந்த நியாயம் தீர்க்கிற அந்த நேரத்திலே வர வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்குகளும் அங்கு சகல காய சேதமும் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கு தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, நீர் மீட்டுக்கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் குற்றமில்லாத இரத்த பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபையுள்ளவராயிரும் என்று சொல்வார்களாக. அப்பொழுது அந்த இரத்தப்பழி அவர்களுக்கு நிவர்த்தியாகும். ஆம், கிருபையின் தேவன் கிருபையுள்ளவராயிரும் என்று ஜனம் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தார். கிருபை அது நம்மை காத்துக்கொள்ளும், கிருபை அது நம்மை மேன்மைப்படுத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே வேளையிலே நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாய் கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறதுனால் அவர்களை சிறைபிடித்து வந்து சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரியை கண்டு உன் விவாகம் பண்ண விரும்பினால் எப்படி அதை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்துகிறார். அதே போல சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கிற ஒரு மனிதனுக்கு முதற் பெறனாய் தெரிந்து கொள்கிற ஒரு மனிதனுக்கு 2 பங்கை ஆஸ்தியில் 2 பங்கை கொடுக்க வேண்டும் என்பதை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்க முடியும். அடங்காத துஷ்டபிள்களை எப்படி அவர்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டும், எப்படி கட்டளை இந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் அங்கே தெளிவுபடுத்துகிறார். 22வது அதிகாரத்திலே உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழிதப்பி போகிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்துக்கு திருப்பி கொண்டு போக கடவாய் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படியெல்லாம் ஒழுங்கின்படி செய்யப்பட வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் கட்டளையாக தருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். உன் சகோதரனுடைய கழுதையாவது உன் மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் அதை காணாதவன் போல் விட்டு போகாமல் அவனுடைய கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. ஆண்டவர் சொல்கிறதான காரியங்கள். கர்த்தருக்கு இன்னும் பல காரியங்களை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே போகிறார். திருமண வரம்பு மீறல்களை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 23வது அதிகாரத்திலே சபை எப்படி பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கு நிழலாட்டமாய் தருகிறதை குறித்து பார்க்கிறோம். சபைக்குள்ளாய் பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் ஆண்டவர் விரும்புகிறதான ஒரு காரியம். பரிசுத்தம் சபைக்கு அலங்காரமாய் இருக்கிறது. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று அழைக்கிற கர்த்தர் சபைக்குள்ளாய் பரிசுத்தம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். கோடாரத்தில் அசுசி எதுவும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம்,
உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. இந்த ஆண்டதாமே அந்த விரும்புகிற பரிசுத்தத்தை நாமும் பற்றி கொள்வோம். கர்த்தர் பிரசன்ன மகிமை உண்டாவதாக. 24வது அதிகாரத்திலே அங்கே தள்ளுதற் சீட்டை கொடுக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். விவாகரத்து மனிதனுடைய பாவத்தினால் உண்டானது. அங்கே முதல் 4 வசனங்களில் தரப்பட்டதான அறிவுரைகள், தேவனால் அருளப்பட்ட அந்த ஆலோசனைகள், பண்டைய இஸ்ரவேல் தேசத்திலே விவாகரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக இதுக்கு இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சியான காரியத்தை கண்டு அவளுமே பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் என்று சொல்லி அங்கே கட்டளை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். புதிய பாட்டிலும் வேசித்தன முகாந்திரம் இல்லாமல் உடனே அங்கே விவாகரத்து செய்யப்படக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். மகிமை உண்டாவதாக. மத்தேயு 19:9 அந்த காரியங்கள் எல்லாம் சொல்ல 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலும் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. திருமண வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள விரும்புகிற தேவன், சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவர் தாமே ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அந்த உன்ன தேவனுடைய சமாதானத்தை, உன்ன தேவனுடைய அருளான ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். உன்னதான தேவன் தாமே அவன் நமது கூடாரத்தை சமாதானத்தோடு இருக்க காண விரும்புகிற தேவன், அப்படியே ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். யாக்கோபின் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி அவர் நோக்கி பார்க்கிற தேவன். நம்ம எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக, குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உன்ன தேவன் மகிமையான காரியம் செய்தல்வாராக. ஆமேன், ஆமேன்.